நீட் ஸ்கேம் அண்டர் 1 மினிட்ல. நார்மலா ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கோ அல்லது 2 பேருக்கோ வரும். பட் இந்த தடவை 67 பேருக்கு வந்திருக்கு. அது மட்டுமே கிடையாது. ஒரே சென்டர்ல இருந்து 6 பேரு ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நீட்ல 720 மார்க் இருக்கும் டோட்டலா. பட் ஒரு சில பேருக்கு 719, 718 நீட் செகண்ட், தேர்ட் ரேங்க் வந்தவங்களுக்கு வந்திருக்கு. பட் இது டெக்னிக்கலா பாசிபிள் கிடையாது. ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நீட் எக்ஸாம்ல டோட்டலா 180 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க. கரெக்ட் ஆன்சர் பண்ணா எவ்ரி கொஸ்டினுக்கு 4 மார்க் கிடைக்கும். ராங் ஆன்சர் பண்ணா -1 மார்க் பர் கொஸ்டின். இப்போ ஒரு கொஸ்டினை நம்ம அட்டெண்ட் பண்ணாம விட்டா நம்ம வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணது வந்து 179 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கரெக்டா அட்டெண்ட் பண்ண மாதிரி ஓகேங்களா 180 கொஸ்டின்ஸ்க்கு. பட் இந்த கேஸ்ல நமக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வரக்கூடியதே 716 தான் வரும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் இருக்காங்க ஓகேங்களா. அதுவே நம்ம ஒரு ராங் ஆன்சர் வந்து அட்டெண்ட் பண்ணாக்க அந்த இடத்துல வந்து 715 மார்க்ஸ் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் டெக்னிக்கலா பாசிபிளே கிடையாது. நீட்ல வந்து 719 மார்க்ஸ் 718 மார்க்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது எங்க மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்றவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒரு சில சென்டர்ஸ்க்கு வந்து லேட்டா வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைச்சது. அவங்களுக்கு வந்து நாங்க வந்து கிரேஸ் மார்க்ஸ் வந்து ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கிரேஸ் மார்க்ஸ் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட் பண்ணிருக்காங்க. இங்க தான் இந்த தவறே நடக்குது. இவங்க கிரேஸ் மார்க்ஸ் ஆட் பண்ணாங்க சரி, அது 50ல இருந்து 100 மார்க்ஸ் ஒரு சில பேருக்கு ஆட் பண்ணிட்டாங்களாம். அது எந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி கிரேஸ் மார்க்ஸ் எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க இவ்வளவு தான் ஆட் பண்ணணும், இந்த அளவுக்கு ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்றது எதுவுமே சொல்லல. இது NTA பண்ண மிகப்பெரிய தவறு. அது மட்டுமே இல்லாம 2 நாள் முன்னாடியே பீகார் போலீஸ் வந்து நீட் எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. மினிமம் 20 பேருக்காச்சும் லீக் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து இந்த பேப்பர் லீக்காக 30ல இருந்து 50 லட்சம் வந்து சார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது மேல உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.